ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது எங்கள் வீட்டு குட்டி ஸ்டோரி. எங்கள் வீட்டில் எனக்கு க்யூட்டான ஃபன்னான மொமெண்ட் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அத்தை வீட்டில் பூமி பூஜை போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பா தான். அவர் வந்து ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளினால் அழகுராஜா தான். எல்லாத்துலேயும் அவர் இருப்பார். அவர் இல்லாத இடமே இருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூமி பூஜை போடும்போது அவர் தான் வந்து அந்த கல்லில் வந்து அந்த பூ வைக்கிறது ப்ளஸ் அந்த ஒரு சில இதுலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த ட்ரெடிஷ்னலாக பண்ணுற விஷயங்கள்லாம் அவர் பண்ணுவார். அதுக்கப்புறமா வந்து எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்களும் வந்து கல்லுக்கு மஞ்சள் பூசி அப்புறம் வந்து குங்குமம் வச்சு பூ வச்சு எங்கள் சைடில் நாங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கற்பூரம் காமிச்சு சூரிய பகவானுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா பூஜையை போட்டாச்சு. இதுதான் வந்து ஆக்சுவலி இப்படி தான் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க. லைக் வந்து இப்படி தண்ணி வந்து பிடிச்சி ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து கல் வச்சு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஒரு சிலவங்க 11 கல் வைக்கிறாங்க, ஒரு சிலவங்க 9 கல் வைக்கிறாங்க. அது வந்து ஒருத்தவங்கள பொறுத்து இருக்குது. அந்த மேஸ்திரி சொல்லுவாங்களா, அவங்கவுங்கள பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து ஊற்றிட்டு ஃபுல்லாக இதுவானதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த நவதானியங்கள் சொல்லிட்டு நவதானியங்கள்லாம் போட்டாங்க. நவதானியங்கள்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா கல்லை வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஒருத்தவங்களாம் அவங்கள வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அத்தை தான் கல் எடுத்து வச்சாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ரொம்ப வருஷத்துக்கான ட்ரீம். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு மாதிரி என்னென்னா ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி மைண்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சியும் தாண்டி ஈஸியாக அவங்க ஏமாந்துருவாங்க. ஸோ அவங்க ஒரு விஷயம் பண்ணும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அவங்களோட லைஃப்பில் வந்து இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி லைஃப்பில் இன்னும் நிறையா அவங்க பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு அவங்க நல்ல நிலைமைக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் வந்து காட் கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 9 கல் வந்து ஒருத்தவங்களாம் வச்சுட்டாங்க. நானும் அதுக்கப்புறமா அப்புறம் சித்தி எல்லாருமே வந்து கல் வச்சிட்டோம். அப்புறம் மேஸ்திரியும் கல் வச்சுட்டாங்க. கல் வச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து அந்த இது பேர் என்னது, வெத்தலையில் வந்து கற்பூரம் வச்சு அதை வந்து தண்ணிக்குள்ளே சுற்றி விடுவாங்க. அது வந்து எப்படின்னா ஒருத்தவங்களோட இது வந்து ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து தண்ணியோட அந்த இது ஓட்டத்தை பொறுத்து இருக்குது. ஒன்று வந்து நம்ம வச்சோடனே அதுவாக சுற்றி வந்துடும், ஒரு சிலது வந்து சுற்றி வராது. ஸோ அது வந்து நம்ம எப்படி குழி எடுத்திருக்கோம் அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வந்து நாங்களும் இந்த கல்லெல்லாம் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கற்பூரம் வச்சு நாங்கள் அதை சுற்றி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா அவங்க நல்லபடியாக சுற்றி வந்துட்டாங்க. அப்புறம் பூஜையெல்லாம் நல்லபடியாக போட்டு முடித்து விட்டாச்சு. பூஜை போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸ்வீட்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அப்படியே நல்லபடியாக முடிந்து விட்டது. பூஜை போட்ட மாதிரியே இன்னும் கூடிய சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் லைக் வீடு பால் காய்ச்சுற வீடியோஸ்லாம் நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் கிடையாது, ஒரு பெரிய ஃபேமிலியாக. ஸோ அதில் வந்து மாதத்தில் ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கும். எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோலேயும் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. உங்களுக்கு வந்து எங்களோட ஃபன்ஃபுல் ஃபேமிலி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியும் விடுங்க.